வணக்கம்ங்க. நம்ம கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரோம். அதுல ஒரு மாணவர் போட்டிருக்காரு ரொம்ப அற்புதமா. அவர் எஸ்எஸ் சதீஷ் குமார் அப்படின்னு போட்டிருக்காரு. சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இது படிச்சாலும் அவங்க வேற புக்ல இருந்து கேட்பாங்க. டிஎன்பிசி முதலில் கிளியரா ஒரு வேர் டு ஸ்டடி மற்றும் மாடல் கொஸ்டின் வெளியிட வேண்டும். அது வரைக்கும் டிஎன்பிசி படிப்பது வேஸ்ட், 100% தோல்வியாகும். இதுவே உண்மை இல்லைங்க. நம்ம என்னன்னா, ஏன் அப்படி அவருக்கு போன குரூப் 4 எல்லாரும் பதவி புத்தகத்தை படிச்சுட்டு போகிற வேலைகளை அங்கே கேட்ட கேள்விகள்லாம் பாடத்திட்டத்தை தடிவிட்டு இருந்தது. அந்த இன்னும் அந்த அதிர்ச்சி அந்த விரக்தி அவருக்கு இருக்கு போல இருக்கு. அதனால சொல்றாரு, எப்பயுமே நம்ம எதையுமே சரி நேர்மறையாக அணுகுதல் வேண்டும். எப்போ அந்த ஒரு போருக்கு செல்கின்ற வீரன் தன்னுடைய எதிரி கையில் வைத்திருக்கின்ற ஆயுதங்களை விட கூர்மையான ஆயுதங்களை பட்டை திட்டி கொண்டு போருக்கு தனியான அத்தனை தந்தங்களையும் ஒருவன் கற்றுக்கொண்டு செல்கின்ற வேலையில எதிரி எத்தகைய ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் வெல்வது என்னமோ இவன் தான். ஆனா நான் எதையுமே கத்துக்க மாட்டேன், எதையுமே நான் பயிற்சி செய்ய மாட்டேன், எந்த கருவியும் அங்க இருக்கக்கூடாது, ஆனா வெற்றி மட்டும் வேணும்னு நினைக்கிறது எப்படிங்க சரியாகும் நினைக்கிறீங்க? அது எதிர்மறை எண்ணம். அதாவது திரைப்படத்துல எண்ணத்தை கண்ணையான்னு அவரு எண்ணத்தை எதுக்கு எடுத்தாலும் எண்ணத்தை படிச்சு எண்ணத்தை நம்ம பண்ணி எண்ணத்தை நடிச்சு அது எண்ணத்தை அவர் எண்ணத்தைன்றதால எண்ணத்தை கண்ணையா. எதிர்மறையா சிந்திக்காதீங்க. இதை படிச்சா வேற ஒரு புக்ல இருந்து கேட்பாங்கன்னா எந்த புக்ல இருந்து கேட்டாலும் அதை வரணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி ஒரு நூலை தொகுத்திருக்கோம். தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு சிறப்பு என்பது மாணவர்கள் கொடுத்திருக்கின்ற பின்னூட்டத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி வேர் டு ஸ்டடி கொடுக்கணுன்றது வேலிடான பாயிண்ட். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேர் டு ஸ்டடி இல்லை, பட் சிலபஸ் தெளிவா வரையறுத்திருக்காங்க. மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று கேட்டிருக்காரு. ஏற்கனவே குரூப் 4 ஒன்று நடந்து போச்சு, குரூப் 2 பிரிலிமினரி ஒன்று நடந்து போச்சு. இந்த பாடத்திட்டத்தின் அடியொட்டி அந்த 2 தேர்வுகளுமே நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் இல்லை. நமக்கு கிளியரா தெரியுது எங்கெங்க எடுக்கிறோம், என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாடத்திட்டத்தை கொடுத்திருக்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு உரிய மாதிரி தமிழ் மொழியை தேடி நம்ம தொகுத்து படிச்சா போதுமானது. அதனால வேர் டு ஸ்டடி கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அவங்க என்ன ரெஃபர் பண்றாங்க, ஸ்கூல் புக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேற என்ன ரெஃபர் பண்றாங்கன்னு. பட் அப்படி காம்படிட்டிவ் ஃபீல்டில் அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு காம்படிட்டிவ் ஆர்கனைசேஷனும் இது வரைக்கும் அப்படி கொடுத்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இவங்களும் அப்படி எப்படி நம்ம எதிர்பார்க்கறதுன்னு தெரியல. கொடுத்தா நல்லதா இருக்கும். உங்க சார்பாக நானுமே சந்தோஷப்படுவேன். நிச்சயமா நானும் அந்த கோரிக்கையை வைக்கிறேன். அதனால நிச்சயமா தோல்வி இல்லை, வெற்றி 100% உங்களால் சக்சஸ் பண்ண முடியும். கடந்த ஆண்டுகளில் வேலை வாங்காமலாம் இருந்தாங்க குரூப் 4ல சொல்லுங்க. அப்போ வேலை வாங்குறோன்னு அவங்களாம் யாரு? முறையா படித்தவர்கள் தான். நீங்களுமே அது மாதிரி உறுதியா முறையா தயாரானீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி போருக்கு செல்லக்கூடிய வீரனா உங்களை நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வசம் வெற்றி. நன்றிங்க.